Hello everyone, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அழகான ஈவினிங் ரொட்டீன் தான் vlog-ஆ ஷூட் பண்ணியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் ஒரு டின்னர் ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் 6 o'clock பால்கனி டோர் விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா பால்கனி சைடு வந்து நிறைய மரம் செடியெல்லாம் இருக்குது. ஒரு நாள் அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு பூச்சி வந்துடுச்சு வீட்டுக்குள்ளே. அன்னிலேருந்து ஈவினிங் 6க்கெல்லாம் டோர் விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். சரி, அன்றைக்கும் அதே மாதிரி டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் காஃபி போடலாமேன்னுட்டு கிச்சனுக்குள்ளே போனேன். நானும் அம்மாவும் மார்னிங் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி கம்பல்சரி காஃபி குடிச்சிடுவோம். எங்களுக்கு அது ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடுச்சு. சப்போஸ் என்னைக்காச்சும் காஃபி குடிக்கலன்னா அன்றைக்கி ஹெட்டேக் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெளியே எங்கேயாச்சும் போனாலும் நாங்கள் காஃபி டீ எதுவுமே குடிக்க மாட்டோம். வெறும் வீட்டில் போடுற காஃபி மட்டும்தான் குடிப்போம். எங்கேயாவது லாங்கில் போயிருந்தால் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படா வீட்டுக்கு வருவோம், மைண்ட் ஃபுல்லாக அதே தான் ஓடிட்டுருக்கோம். எப்படா வீட்டுக்கு வருவோம், வீட்டுக்கு வந்துட்டு எப்படா காஃபி போட்டு குடிப்போன்ற ஒரு மைண்ட் செட்லேயே தான் இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே காஃபி போட்டு குடித்தா தான் அந்த ரெஃப்ரெஷிங்காகவே எங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும். எனக்கு காஃபி கூட இந்த பிரிட்டானியா பிஸ்கெட் தொட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிஸ்கெட் காஃபியோட இல்லை டீயோட சாப்பிட பிடிக்கும்னுட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் அம்மாவும் காஃபி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸிங்காக பேசிவிட்டு மார்னிங் டெரஸில் துணி காய வச்சுருந்தோம். சரி, அதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு மேலே தான் டெரஸ்க்கு போயிருந்தோம். டெரஸ் கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது. அதனால் நானும் அம்மாவும் கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் துணி எடுக்க ஆரம்பித்தோம். நிலா பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் ஃபோனில் அந்த அளவுக்கு கிளியராக தெரியல. நேரில் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. சரி, கொஞ்சம் நேரம் நடந்தெல்லாம் முடித்த பிறகு நானும் அம்மாவும் துணியெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டோம். துணி மட்டும் எடுத்துகிட்டு வந்த உடனே கொஞ்சம் கூட டயர்டாகாமல் துணி மடித்து வச்சா மட்டும்தான் மடித்து வைக்கவே முடியும். இல்லை சப்போஸ் வந்து நாளைக்கு மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி நாங்கள் விட்டோம்னா அதோடு வந்து அந்த துணி அப்படியே தான் இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து ஈவினிங்கில் தான் போய் துணி எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்த உடனே அம்மா வந்து மடித்து வச்சிடலாம், வந்து உட்காரு மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லைனா இது அப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டு. சரி, அந்த வேலை மட்டும் கையோடு முடித்து வச்சிடுவோம். அன்றைக்கி கொஞ்சம் துணியும் அதிகமாக இருந்தது. ஏன்னா வந்து எப்போவுமே அம்மா வந்து பிரித்து தான் போடுவாங்க. ஹஸ்பண்ட் ஷர்ட், தம்பி ஷர்ட்லாம் ஒரு நாள், அப்புறம் எங்கள் துணியெல்லாம் ஒரு நாள். அன்றைக்கி எல்லாமே சேர்த்து போட்டனால துணி கொஞ்சம் அதிகம். அன்றைக்கி ஆர்டர் போட்ட கொஞ்சம் பொருளும் மீஷோலேருந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. நானும் அம்மாவும் ரொம்ப நாளாக வந்து பால்கனியில் செடி வளர்க்கலாம், அதுக்கு வந்து அழகான வந்து பாட் அதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக தேடி எங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தது. இதுதான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. நானும் அம்மாவும் ரொம்ப ஹாப்பி. வீட்டுக்குள்ளே செடி வளர்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 பாட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் கலர், அடுத்து க்ரே கலர். எனக்கு கலரே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பாட்டும் வந்து ரொம்ப காம்பேக்டாக பார்க்க க்யூட்டாக இருந்தது. வீட்டுக்குள்ளே வச்சா ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். அவங்களே கீழே வந்து பிளேட் கொடுத்துட்டாங்க மேட்சிங் கலரில். அதுக்கப்புறம் பால்கனிக்கும் ஃப்ளவர் பாட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது நான் ஆர்டர் பண்ணும்போது நானும் அம்மாவும் பிளாஸ்டிக்னு தான் நினச்சோம். ஆனால் இரும்பில் கொடுத்துருந்தாங்க. இரும்புன்றனால கொஞ்சம் லைஃப்பும் வரும், பிளாஸ்டிக்னால் கொஞ்சம் சீக்கிரமாக உடஞ்சிடும். இது கூடவே ஸ்க்ரூவெல்லாம் கொடுத்துருந்தாங்க, நம்மளே அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி. பார்க்கவே கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்தது. சரி, எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நானும் அம்மாவும் டின்னர் செய்யலான்னு சொல்லிட்டு தான் கிச்சனுக்கு வந்திருந்தோம். அன்றைக்கி வந்து அம்மா பிளான் பண்ணது இட்லியும் சாம்பாரும் தான். என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷும் கூட. சுட சுட இட்லியில் அந்த சாம்பார் ஊற்றி ஆவி பறக்க பறக்க சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 4 சைட்ஸ் கட் பண்ணால் மட்டும் போதும். அப்போ தான் நமக்கு சாம்பார் வந்து திக்காக கிடைக்கும். 4 தக்காளி இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமும் பண்ணிக்கலாம், கம்மியும் பண்ணிக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம் காரத்துக்காக. மைசூர் பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு 3மே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து 1/2 hour முன்னாடி ஊற வச்சுடுங்க. 1/2 hour நல்லா ஊறினதும் அதை அப்படியே எடுத்து குக்கரில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும்.
இப்போது சாம்பாருக்கு தேவையான ஒரு சீக்ரெட் மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே அப்படியே அதை வந்து ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி நல்லா ஆற வைங்க. இப்போது குக்கர் ப்ரெஷரில் இறங்கினோடனே திறந்து பார்த்தா டால் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போது இதில் வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும் தனியாக எடுத்து தனியாக ஒரு ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஏன் இப்படி பண்ணுறோன்னா சாம்பார் வந்து நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். சும்மா ஒரு பல்ஸ் மோடில் வச்சு எடுத்தால் இந்த அளவுக்கு பேஸ்ட் ஆனால் போதும். இப்போ பேலன்ஸ் இருக்க டாலெல்லாம் நல்லா கடைஞ்சி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சி வச்சுருந்ததும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தனியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த தனியாவும் வெந்தயமும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தூள் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 1.5 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக சீரகம் 3 சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 3 நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி வச்சுருந்த சாம்பார் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. சாம்பார் நல்லா கொதிக்கணும். இந்த அளவுக்கு கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த தனியா, வெந்தயம் பவுடர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறனால சாம்பார் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். அம்மா இது சேர்க்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருந்தது. இந்த பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா இட்லி சாம்பார் ரெடி. அம்மா சாம்பார் செய்யும் போதே சைடில் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டாங்க. சாம்பார் ரெடி ஆகிறதுக்குள்ளே சுட சுடன் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. அந்த சுட சுடன் சாம்பார் எடுத்து ஆவி பறக்க இட்லியில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. மறக்காமல் இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த சாம்பார் தான் அடிக்கடிக்கு செய்ய சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனில் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கவே டைம் 11:30 ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் மாம் டாட்டர் vlog சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.